ஆராதனை நடைபெறும் இரவு 10 மணிக்கு. அதில் கலந்து கொள்ளுங்க. ஹல்லேலூயா. ஆமென். தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் போவோம். ரோமர் 15:6 வாசிப்போமா? பொறுமையையும் ஆறுதலையும் அளிக்கும் தேவன் கிறிஸ்து இயேசுவுடைய மாதிரியின்படியே நீங்கள் ஏக சிந்தையுள்ளவர்களாய் இருக்கும்படி உங்களுக்கு அனுக்கிரகம் செய்வாராக. ஆமென். இந்த நாளிலும் தலைப்பாக இயேசுவினுடைய மாதிரி, இயேசுவினுடைய மாதிரி என்னும் தலைப்பில் தேவன் நம்மோடு பேசுவாராக. மாதிரி அப்படின்னா என்னது? மாதிரி சேமாக இருக்குது, ஜெராக்ஸ்ன்னு சொல்லலாம். ஒரே மாதிரி, ஒரே ஒரே தாட்டில், ஒரே மாதிரி அப்பியரன்ஸு, அந்த மாதிரி இருக்கிறது. இயேசுவினுடைய மாதிரி அப்படின்படி பார்க்கும்போது அவர் ஸ்ட்ரக்சர்லி பார்த்தோன்னா நம்ம வந்து ஜீசஸ் படங்கள்லாம் பார்த்துருப்போம். இவ்வளோ தூரம் முடி வச்சுருப்பார். அந்த மாதிரி நம்மளும் முடி வச்சுக்கிட்டு போகிற அந்த அப்பியரன்ஸ் அந்த மாதிரி இல்லை. அவர் வந்து ஒயிட் கலரில் ட்ரெஸ் போட்டிருப்பார், எல்லோ கலர் ஷால் போட்டு பார்த்துருக்கோம். அந்த மாதிரி நம்மளும் போட்டுட்டு அந்த மாதிரி அப்பியரன்ஸில் இல்லை. ஆடு மேய்க்கும்போது ஒரு கம்பை வச்சுருப்பார், இல்லை ஆட்டுக்குட்டியை வச்சுருப்பார். அதே மாதிரி நம்ம போஸ் கொடுக்கறது இயேசுனுடைய மாதிரி இல்லை. எப்படி இருக்கணும்னா ஏக சிந்தையில் இயேசுவின் மாதிரியை போல இருக்க வேண்டும். நம்முடைய உருவங்கள் வேணால், முகங்கள் வேணால் ஒவ்வொருத்தருக்கு வித்தியாசப்பட்டிருக்கலாம். ஒவ்வொருத்தருடைய முகங்கள் வேறு வேறு. ஒருடைய கண்ணில் இருக்க அந்த கருவிழியினுடைய அந்த பூப்பில்ஸோட ஃபிங்கரிங், அந்த இது சொல்லுவாங்கள்ல ரேகை, அது வேறு இருக்கும். கையில் இருக்க ரேகை வேறு இருக்கும். பாருங்கள், எத்தனை கோடி ஜனங்க இந்த உலகத்தில் இருக்காங்க. 2 பேருக்கு மேட்ச் ஆகிற ஃபிங்கர் இதுவே இல்லை. 2 பேர் மேட்ச் ஆகிற பூப்பிலோட இது இல்லை. அப்போது அந்த அளவுக்கு ஒரு யூனிக்காக தேவன் நம்மை படைத்திருக்கிறார். ஆனால் நம்ம மனிதருக்கு மனிதன் ஒரே மாதிரி இருக்காங்க மாதிரி சில பேர் பார்த்துருக்கோம்ல, 7 பேர் இருப்பாங்க அப்படிலாம் சொல்லுவாங்கள்ல. சில பேர் பார்த்தா அவங்கள மாதிரியே இருக்காங்க அப்படின்னு சொல்லி. சில ட்வின்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருப்பாங்க. இந்த மாதிரியான ஸ்ட்ரக்சர்லையும் இங்கே சொல்லப்படலை. எண்ணத்தில், சிந்தனையில் இயேசுவின் மாதிரியாய் நாம் இருக்க வேண்டும். இயேசுவை போல நாம் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் வாழ்கிற நாம் இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்து காட்டிய அந்த அடிச்சுவடுகளை பின்பற்றுகிறவர்களாகி அவரை போல மாற வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு நிறைய பேர் நிறைய பேரை தலைவர்களாக ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுடைய கொள்கைகள் பிடித்து போனதுனால அந்த கொள்கைகளை பின்பற்றி அந்த தலைவர்களை ஏற்றுக்கொண்டு அவர்களை போல வாழ்கிற ஜனங்கள் இருக்கிறாங்க. இன்னைக்கு நாமும் திருச்சபைக்குள்ள வந்திருக்கணும்னா இயேசுடைய வார்த்தைகள், இந்த வார்த்தைகளை நாம் பின்பற்றுகிறவர்களாய் இருக்கிறபடியினால்தான் நாம் கிறிஸ்துவை உடையவர்களாய் இருக்கிறோம். அல்லேலூயா. இன்னைக்கு இது ஒரு மதம் அல்ல. நம்ம கிறிஸ்டியன் சபைக்குள்ள சேர்ந்துட்டு இது மதத்தில் சேர்ந்த ஒரு காரியம் அல்ல. இயேசுடைய போதனைகளை நாம் அறிந்து கொண்டு நித்திய ஜீவன் அடைவதற்கு அவரை போல நாம் மாறுகிறோம். இந்த பூமியில நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் மாறுவதற்கு அவருடைய வார்த்தைகளை எடுத்துக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையை மாற்றுகிறோம். இயேசுவை போல நம்ம ஏன் மாறணும் அப்படின்னா, இயேசு ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கையை வாழ்ந்தார். அவர் தேவனுக்கு, பிதாவிற்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தார். அப்போ அவர் இந்த பிதாவுடைய சித்தத்தை இந்த பூமியில செய்து முடித்தார். இன்னைக்கு அவரை போல நாமும் என்ன செய்யணும்னா, பிதாவுடைய சித்தத்தை செய்தவர்களாய் இந்த பூமியில நம்ம கடந்து போவதற்குள்ள அவர் நமக்காக வைத்த நோக்கத்தை நிறைவேற்றினவர்களாய் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும். அல்லேலூயா. இன்னைக்கு மனிதர்கள் எதுக்காக ஓடிக்கொண்டிருக்காங்கன்னா, தன்னுடைய வருமானத்தை பெருக்குவதற்காக, தன்னுடைய நிறுவனத்தை பெருக்குவதற்காக, தன்னுடைய செல்வத்தை பெருக்குவதற்காக, அடுத்த தலைமுறை கஷ்டப்படாமல் வாழணுன்றதற்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா மனிதர்கள் ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு வாழ்க்கையாய் இருக்கிறது. ஆனால் தேவன் அதற்காக நம்மை அழைக்கவில்லை. நாம் தேவனுடைய ராஜ்யத்திற்கு வேலை செய்யும்படியாக தேவன் நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார். கிறிஸ்துவுக்காக உழைக்கும்படியாக தேவன் நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார். நாம் இயேசுவுக்காக வாழும்போது இப்போ இதெல்லாம் நமக்கு கிடைக்காதா, நமக்கு தேவை இருக்கிறது அல்லவா அப்படின்னு நம்ம நினைப்போம். நம்ம கிறிஸ்துவுக்காய் வாழும்போது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடும்போது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அதுக்காக நான் உழைக்கக்கூடாதா, நான் ஊழியமே செஞ்சுட்டு இருக்கணுமா அப்படின்னு நம்ம நினைக்கலாம். தேவன் சொல்லுகிறார், வரப்போகிற வார்த்தைகளை நம்ம பார்க்க போகிறோம். இங்கே உழைக்கணும் தான் சொல்லப்பட்டிருக்கு. உழைக்காதவங்க சாப்பிடவே கூடாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. வருகிற வசனத்தில் நான் சொல்கிறேன் அந்த காரியத்தை. நீங்கள் நல்ல வேலை பாருங்கள், ஆனால் ஒவ்வொரு நாளும் வாழ்கிற வாழ்க்கையை கிறிஸ்துவுக்காய் வாழுங்க. நிறைய சம்பாதிங்க, ஆனால் செலவழிக்கிறதெல்லாம் கிறிஸ்துவின் ராஜ்யத்திற்காக விதைக்க ஆரம்பிச்சிருங்க. இதுதான் தேவன் விரும்புகிற ஒரு காரியம், அவர் பிரியப்படுகிற ஒரு வாழ்க்கை. இயேசு கிறிஸ்து இந்த மனிதனாய் இந்த பூமியில் வாழ்ந்து சில அடிச்சூடுகளை, சில முன் மாதிரிகளை தேவன் நமக்கு வைத்து போய்விட்டார்.
போய்விட்டார்னா இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் நம்ம கூடவே தான் இருக்கிறார். நம்ம அந்த மாதிரியின்படி நம்முடைய வாழ்க்கையை வாழ வேண்டும். ஏக சிந்தை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். திருச்சபையில் இருக்க ஜனங்கள், திருச்சபையில் இருக்க பிள்ளைகள், விசுவாசிகள், குடும்பங்கள், ஊழியர்கள் எல்லாரும் எப்படி இருக்கணும்னா ஏக சிந்தை உள்ளவர்களாக இருக்கணும். அல்லேலூயா. அதில் வந்து ஒருத்தவங்க குறைவாக இருக்கலாம், கொஞ்சம் நிறைவாக இருக்கலாம், ஒருத்தன் கம்மியாக பேசலாம், ஒருத்தன் அதிகமாக பேசலாம், ஒருத்தன் வந்து குணாதிசயத்தில் மாறுபட்டிருக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது நம்ம எல்லாரும் ஏக சிந்தை உள்ளவர்களாக இருக்கணும். என்ன ஏக சிந்தை அப்படின்னா தேவ ராஜ்யத்திற்காக, தேவனுக்காக உழைக்க வேண்டும் என்கிற அந்த ஏக சிந்தை உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்போ இந்த உலகத்துல நம்ம எதை வேணாலும் சாதிச்சிடலாம், எதை வேணாலும் ஜெயிச்சிடலாம், எதை வேணாலும் பிடிச்சிடலாம். ஆனா இது வெற்றியுள்ள வாழ்க்கையா அப்படின்னா இல்லவே இல்லை. ஒரு மனிதனுடைய வெற்றியுள்ள வாழ்க்கை எங்கே நமக்கு வெற்றி தெரியும் தெரியுமா? நம்ம நித்தியத்துல போய் சேர்றோம் பார்த்தீங்களா, அதுதான் வெற்றியுள்ள வாழ்க்கை. நித்தியத்திற்கு போகாத எந்த ஒரு வெற்றியும் வீணானது தான். இந்த வார்த்தை உங்களுக்கு புரியுதா? நித்தியத்தில் சேராத எந்த ஒரு வெற்றியும் வீணானது தான். நான் அதை ஜெயிச்சிட்டேன், நான் இதை பிடிச்சிட்டேன், இதை வாங்கிட்டேன், நான் பயங்கர மியூசிக் போட்டு அவார்டு வாங்கிட்டேன், நான் ஆஸ்கார் அவார்டை வாங்கிட்டேன் அப்படின்னாலுமே நான் நித்தியத்திற்குள்ளே போகலை அப்படின்னா நான் வேஸ்ட்டு தான். இங்கே சொல்லப்பட்டிருக்கேன், நான் உம்முடைய நாமத்தினால் பிசாசுகளை துரத்தினோம், நோய்களை குணமாக்கினோம், எல்லாம் பண்ணோம், எல்லாம் எங்களுக்கு நடுங்கினது அப்படின்னா அவருடைய சித்தத்தின்படி செய்யலைனா உன்னை அறியேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லிடுவார். அல்லேலூயா. அன்பு நமக்கு இல்லைனா ஒன்றுமே இல்லை. நான் தூதர் பாஷை பேசலாம், மனுஷர் பாஷை பேசலாம், என்ன பண்ணாலும் என் அன்பு இல்லைன்னா தேவ ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாது. இன்னைக்கு தேவ ராஜ்யத்திற்கான பணியை நாம் செய்து கொண்டு இருக்கிறோமா? இன்னைக்கு வீட்டில் நம்ம காலையில் எந்திரிக்கிறோம், அவசர அவசரமாக பரபரப்பாக கிளம்புறோம், ஓடி வர்றோம், வேலைக்கு வர்றோம், வேலையெல்லாம் ஒரு நாள் ஃபுல்லாக பயங்கர டயர்டாக செய்கிறோம். டயர்டில் போய் வீட்டுக்கு போயிட்டு இருக்க சமைக்கிறோம், எல்லாம் கடையில் வாங்கி சாப்பிட்றோம், அன்றைக்கி நாளில் தூங்கிடுறோம், அடுத்த நாள் எந்திரிக்கிறோம், திரும்ப வாரோம், திரும்ப போகிறோம், இப்படியே வாழ்க்கை ஓடிக்கொண்டு இருக்கிறதுனா தேவ ராஜ்யத்திற்காக நான் என்ன செஞ்சேன்? ஆண்டவர் உங்ககிட்ட நம்பி கொடுத்த பொறுப்பு. இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களில் பிதாவின் சித்தத்தை செய்து முடித்தார். அப்போ வேலைக்கு போகாமல் லீவை போட்டு ஊழியம் பண்ணலாமா அப்படின்னா, வேலைக்கு போகாமல் ஊழியம் பண்ணதுக்கு ஆண்டவர் அழைக்கலை. நீ வேலை பார்க்குற இடத்துல இயேசுவாயிரு, நீ வேலை பார்க்குற ஜனங்கள் மத்தியில் இயேசுவாயிரு, நீ வாழுகிற ஜனங்கள் மத்தியில் இயேசுவாயிரு, உன் குடும்பத்தில் நீ இயேசுவாயிரு. இயேசு எப்படி இருந்தாரோ அதே போல இரு. இயேசு எப்படி போதித்தாரோ அதே போல போதனை செய். இயேசு என்னென்ன காரியங்கள் பண்ணார் அதெல்லாம் நீ ஃபாலோ பண்ணு, நீ இயேசுவின் மாதிரியாய் மாறுவாய். அல்லேலூயா. இதெல்லாம் விட்டுட்டு நான் தேவன் ராஜ்யத்துக்காக வந்திருக்கேன் அப்படின்னா ஒன்றுமே இல்லைங்க, வேஸ்ட். இதெல்லாம் செஞ்சுக்கிட்டே இந்த இடத்துல சாட்சியாய் நான் வாழ முடியுமா? உன்னை நாட்டப்பட்ட அந்த இடத்துல நீ சாட்சியாய் வாழ முடியுமா? அந்த இடத்துல இருக்க ஜனங்கள் சொல்லுவாங்களா நீ இயேசுக்குரியவன் சொல்லி? இதுதான் சாட்சி இல்லை வாழ்க்கை. இல்லைங்க, இதெல்லாம் விட்டுட்டு நான் இப்படி தான் வருவேன் அப்படின்னு சொன்னான்னா ஆண்டவர் கொடுத்த பொறுப்பாச்சு இதெல்லாம். அப்போ இதெல்லாம் விட்டுட்டு நான் அங்கே வர்றேன்னா அது சரியான ஒரு தீர்வு இல்லை. நம்ம இருக்கிற இடத்துல, இருக்கிற நிலையில, இருக்கிற காரியத்திலேயே நாம் இயேசுவாக இருக்க வேண்டும். ஒரு இயேசு அந்த இடத்துல இருந்தால் என்னென்ன பண்ணியிருப்பார்? அங்கே இருக்க ஜனங்களுக்கு சுவிசேஷம் சொல்லியிருப்பார். அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல இயேசுவாக இருங்க, உங்கள் குடும்பத்தில் நீங்கள் இயேசுவாக இருங்க, உங்கள் சிந்தனையில் இயேசுவாக இருங்க, உங்களுக்கு நீங்களே இயேசுவாக இருங்க. இதான் இயேசுனுடைய மாதிரி. இன்னைக்கு இயேசு இருந்தால் நான் ஒரு சூழ்நிலை வருதுன்னா அவர் கலங்குவார்னு நினச்சிருங்களா? புயல் அடிக்குது, படகு கவிழ்ற நிலைமைக்கு சீஷர்கள்லாம் பயப்படுறாங்க. இவர் என்ன பண்ணார்? கூலாக படுத்திருந்தார். நம்மளால் அப்படி முடியுமா? நமக்கு எதிராக ஒரு சூழ்நிலை வருதுன்னா நம்மளால் முடியுமா? இதே நான் இயேசுவாக இருக்கேன்னா நான் என்ன பண்ணுவேன்? கூலாக ஹேண்டில் பண்ணுவேன். உங்கள் வீட்டில் உள்ள உங்களை எதிர்த்து பேசி கொண்டு இருக்கிறாங்க, உங்களுக்கு எதிராக திட்டிகிட்டு இருக்காங்க, அப்போ நீங்கள் என்ன கூலாக பதில் சொல்லலாம்? இயேசுவாக இருந்தால் சரியான பதிலை கூலாக சொல்கிறதுக்கு உங்களால் முடியும். உங்களுக்கு எதிராக சூழ்நிலை ரொம்ப மோசமாக போயிடுச்சு, உடல்நிலை மோசமாக போயிடுச்சு, அப்பயும் நீங்கள் கூலாக தேவன் நோக்கி ஜெபம் பண்ணி இந்த காரியம் மாறுதலாய் முடியும் சொல்லி நம்மளால் கூலாக இருக்க முடியும். அந்த இருதயம் தவிக்குதா இல்லை பொறுமையோடு காத்திருக்கா? தவிக்கிற இருதயத்திற்கு தெரியாது தேவன் அற்புதம் செய்வார்னு. பொறுமையோடு காத்திருக்கிற இருதயத்திற்கு விசுவாசம் சொல்லும் கர்த்தர் கடைசி நேரத்திலே ஒரு அற்புதம் செய்வார். அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் இயேசுவாக இருப்பீங்கன்னா பதட்டப்பட மாட்டீங்க.
அவர் இந்த பூமியில் எப்படிலாம் வாழ்ந்தாரோ அதே போல் நம்ம சாட்சியாக வாழ முடியும். பிதா விரும்புகிற ஒரு வாழ்க்கையை நம்மளால் இந்த பூமியில் வாழ முடியும். ஜெயமுள்ள வாழ்க்கையை வாழ முடியும். வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ முடியும். தோத்து போகிற வாழ்க்கை அல்ல, ஜெயிக்கிற வாழ்க்கை. உங்கள் வாழ்க்கையில் எத்தனை ஜெயம் எடுத்திருக்கீங்க? இந்த கடந்த மாதம்ல, இந்த வருடம் தொடங்கி இந்த 4 மாதத்தில் நம்ம எத்தனை ஜெயமுள்ள வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறோம்? நான் சொல்கிறேன், ஜெயிக்கிறதுனா அங்கே போய் அதை ஜெயிச்சுட்டு வந்தேன், இங்கே போய் கோப்பை வாங்கிட்டு வந்தேன், இங்கே போய் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வந்தேன், இந்த ஜெயிக்கிற வாழ்க்கை அல்ல. எத்தனை முறை உங்கள் கோபத்தை ஜெயிச்சிங்க? எத்தனை முறை உங்களுக்குள்ள ஏற்படுகிற அந்த சிந்தனையை ஜெயிச்சிங்க? இயேசு இதுதான், அந்த சிந்தனை தான் முக்கியமாக சொல்லுவார். எத்தனை முறை உங்கள் வாழ்க்கையில் வந்த பாதிப்புகளை, ஆக்சிடென்டெல்லாம் வந்த காரியங்களை நீங்கள் ஜெயிச்சிங்க? உங்கள் வேலையில் உங்களை எவ்வளோ துன்புறுத்தினாலும் அதுலேருந்து எவ்வளோ நீங்கள் வெற்றி கண்டீர்கள்? இதுதான் ஜெயமுள்ள வாழ்க்கை. இது நிறைய பேர் தெரியறதில்ல. வெளியரங்கமாய் தெரியக்கூடிய காரியங்கள் மட்டும்தான் ஜெயம் என்று நினைக்கிறாங்க. நமக்குள்ளேயே போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது தினம் தினம். இந்த போராட்டத்திலேருந்து நாம் ஜெயமுள்ளவர்களாக தினமும் ஜெயிக்கிறவர்களாக இருக்கணும். தினமும் பிசாசானவன் நம்ம போராடிட்டே இருக்கான், சீண்டிகிட்டே இருப்பான், சிந்தனையில் பாவத்தை கொண்டு வந்துட்டே இருப்பான், சிந்தனையில் ஒரு கோபத்தின் எண்ணத்தை கொண்டு வருவான், விரக்தியின் எண்ணத்தை கொண்டு வருவான், தனிமையின் எண்ணத்தை கொண்டு வருவான், தற்கொலையின் எண்ணத்தை கொண்டு வருவான். இதையெல்லாம் ஒவ்வொரு நாளும் இயேசுவை போல் நாம் ஜெயிக்கிறவர்களாக இருக்கணும். இயேசுவின் வார்த்தையை சொல்லி 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 இந்த எண்ணங்களையும் சிந்தனைகளையும் ஜெயிக்கிறவர்களாக இருக்கணும். இயேசு இப்படிப்பட்ட வாழ்க்கையை தான் வாழ்ந்தார். பிசாசானவன் அவனையே, இயேசுவையே சோதிக்க வந்தான். நீ தேவனுடைய குமாரனை ஆனால் அப்படின்னு சந்தேகத்தை கிளப்புறதுக்கு வந்தான். ஆனால் தேவன் இயேசு கிறிஸ்து வார்த்தையினால் ஜெயித்தார். உங்கள் வாழ்க்கையிலும் உங்கள் சிந்தனையிலும் உங்களை கவிழ்த்து போடுகிற, தோல்விக்குள்ளே நடத்துகிற இந்த சிந்தனைகள்லாம் உங்களால் ஜெயிக்க முடியுதா? இல்லை, எனக்கு படிப்பு இல்லை, எனக்கு படிப்பு வரல, இல்லை எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை, எனக்கு சொந்தங்கள் இல்லை, எனக்கு பின்புலம் இல்லை, எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி உங்கள் வாழ்க்கையில் தோல்விக்கு இடம் கொடுக்கிறவர்களாக இல்லாமல் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் என் வாழ்க்கையை உயர்த்துவார். அவர் நாமத்தை அறிந்திருக்கிறபடியினால் நான் உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவேன் அப்படின்ற வார்த்தைகளை கொண்டு உங்களால் ஜெயிக்க முடியும்னா நீங்கள் பிதாவின் சித்தப்படி வாழ்கிறீங்க. அல்லேலூயா. இயேசு ஜெயமுள்ள வாழ்க்கையை வாழ்ந்தார். எனக்கு நல்ல ஒரு வாழ்க்கை கிடைக்கும், எனக்கு நல்ல வாழ்க்கை துணை கிடைக்கும், நாங்கள் தம்பதிகளாய் சேர்ந்து தேவராஜ்யத்தை கட்டுவோம், நாங்கள் குடும்பமாய் சபைக்கு வருவோம், கர்த்தருக்கு ஊழியம் செய்வோம், என் தெருவில் என் குடும்பம் ஊழிய குடும்பமாக இருக்கும், என் பட்டணத்தில் நான் ஊழியம் செய்கிறவனாக இருப்பேன், என் வேலை ஸ்தலத்தில் நான் ஊழியம் செய்கிறவனாக இருப்பேன். இயேசுவினுடைய மாதிரி. அல்லேலூயா. இயேசு தன் சொந்த ஜனங்கள் அவரை ஏற்றுக்கொள்ளலையா, அதுக்காக அவங்க மத்தியில் அவர் ஊழியம் செய்யாமல் இல்லையே, அவருடைய கீர்த்தி தேசமெங்கும் பரவிட்டுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா. இன்னைக்கு இயேசுவின் மாதிரியாய் நாம் இருக்கணும். வேலை செய்கிறது அது ஒரு பகுதி, ஆனால் தேவர் ராஜ்யத்தை கட்டுவது தான் முக்கியமான காரியம். வேலையை விட்டுட்டு வந்து கட்டணும் அப்படின்லாம் இல்லை. வேலை செய்யுங்க, வேலை செய்கிற இடத்துலையே தேவ ராஜ்யத்தின் பணியை செய்யுங்க. அல்லேலூயா. வாசிப்ப ஒரு வார்த்தை, மத்தேயு 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். மத்தேயு 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் இயேசு கிறிஸ்து முதலாய் ஊழியத்தை தொடங்கும் பொழுது அவர் கூறிய முதல் வார்த்தை இதுதான். அது முதல் இயேசு, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். ஹல்லேலூயா. இதுதான் முதல் பிரசங்கத்தை அவர் ஸ்டார்ட் பண்றார். அவர் 30 வயது வரைக்கும் தன் தாய் தகப்பனாருக்கு கீழ்ப்படிந்திருந்தார். அதுக்கப்புறம் 12 வயசுல சபையில் பிரசங்கம் பண்ணினார். எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க, இவன் தச்சனுடைய குமாரன் அல்லவா அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்பட்டாங்க. ஆனால் அவர் ஊழியம் தொடங்கும் பொழுது அவர் முதல்ல சொன்ன வார்த்தை, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கு. இதே வார்த்தையை இன்னொருத்தரும் சொன்னார். யார் தெரியுமா? யோவான் ஸ்நானகர். அவர் முன்னாடி சொல்லி வழியை ஆயத்தம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். இயேசு கிறிஸ்து இதே தான் சொல்றாரு. எடுத்தோடனே மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. அவர் யாருடைய வேலைக்காரராக இருந்தார்னா பரலோக ராஜ்யத்தின் வேலைக்காரராக இருந்தாராம். பிதாவிற்கு வேலைக்காரராய் கிறிஸ்து இயேசு இந்த உலகத்தில் வந்தாராம். அவருடைய ஊழியத்தை செய்யும்படியா இங்கே வந்தாராம். தேவனுடைய ராஜ்யம் கட்டும்படியா இந்த உலகத்தில் அவர் வந்தாராம். இன்னைக்கு நீங்களும் நானும் இயேசுவின் மாதிரிகளாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் முதலாவது காரியம், நம்ம இந்த பூமிக்குரியவர்கள் அல்ல,
நாம் பரலோகத்திற்குரியவர்கள், பரலோகத்தை சேர்ந்தவர்கள், தேவனுடைய ராஜ்யத்தை சேர்ந்தவர்கள். நாம் அவருடைய வேலையை இந்த பூமியில செய்வதற்காக பிதாவினால் அனுப்பப்பட்டவர்கள். அல்லேலூயா. இந்த பூமியில யாரால் அனுப்பப்பட்டிருக்கீங்க? பிதாவினால அனுப்பப்பட்டிருக்கீங்க. இந்த குடும்பத்துல நீங்க வரணுன்றது பிதாவினால் அனுப்பப்பட்டிருக்கீங்க. அவருடைய ராஜ்யத்தை செய்யும்படியாக, அவருடைய சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படியாக, அவருடைய ஊழியத்தை செய்து முடிக்கும்படியாக பிதாவினால் அனுப்பப்பட்டவர்கள் தான் நீங்களும் நாங்களும். நான் யாருன்னு கேட்டா, நான் இன்னாருடைய மகன், இன்னாருடைய மகன் அப்படின்னு மகள் அப்படின்னு சொல்லலாம். நான் இன்ன குடும்பத்தில் இருக்கேன், இன்னும் பட்டணத்தில் இருக்கேன், இன்னும் ஸ்தாபனத்தில் வேலை பார்க்குறேன், இந்த ஸ்தாபனத்தில் ஊழியம் செய்கிறேன் அப்படின்னு நமக்கு ஒரு இன்ட்ரொடக்ஷன் இருக்கும். இந்த இன்ட்ரொடக்ஷன் எல்லாமே முன்னாடி முதல் இன்ட்ரொடக்ஷன் என்ன தெரியுமா? நான் பரலோக குடிமகன். அல்லேலூயா. இந்த சிந்தனையோடு நாம் இருக்க வேண்டும். நான் பரலோக குடிமகன், நான் அந்த வேலையை செய்வதற்காக தான் பூமியில் வந்திருக்கேன். அந்த வேலையை நான் செய்து முடித்தவுடன் கர்த்தரிடத்தில் நான் திரும்ப போவேன். நான் திருப்தி உள்ளவனாய், பவுல் சொல்ல, நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன் சொல்லி நம்ம இங்கிருந்து போகும்போது நீதியின் கிரீடம் நமக்காக வைக்கப்பட்டிருக்கணும். அப்படிப்பட்ட வேலையை இந்த பூமியில செய்து முடிக்கணும். நமக்கு இந்த வேலை செய்யாத படிக்க என்ன பண்ணோம்னா, பிசாசு பொருளாதாரத்தில் தடை, மேலதிகாரிகள் பிரச்சனை, ப்ரெஷர், குடும்பங்களில் பிரச்சனை, கணவன் மனைவிக்கு பிரச்சனை, பெற்றோர் பிள்ளைகளுக்கு பிரச்சனை, உறவுகள் மூலியமாக பிரச்சனை, தன்னுடைய தனிமை விரக்திகள், தற்கொலை எண்ணங்கள், ஏமாற்றங்கள், தோல்விகள், இதெல்லாம் கொடுத்து நம்ம என்ன செய்வான்னா, நான் பரலோக குடிமகன் அப்படின்ற சிந்தனையே நமக்கு இல்லாம, நான் இந்த உலகத்துல பாடுபடுகிறவன் அப்படின்ற சிந்தனையை பிசாசு கொடுத்து நம்ம ஏமாற்றி கொண்டு இருக்கிறான். நான் பரலோக குடிமகன். எல்லாரும் சொல்லுங்க, நான் பரலோக குடிமகன். அல்லேலூயா. நான் யாருக்காக வேலை செய்கிறேன்? இயேசுக்காக வேலை செய்கிறேன். அவருடைய வேலையை செய்வதற்காக இந்த பூமியில பிறக்கப்பட்டேன். அவருடைய வேலையை செய்வதற்காக நான் வளர்க்கப்பட்டேன். அவர் வேலை செய்வதற்காக தான் இந்த எல்லா காரியத்தையும் தேவன் எனக்கு கொடுத்துருக்கிறேன். நான் போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸு, நான் யூஸ் பண்ணுற சப்பல்லேருந்து நான் யூஸ் பண்ணுற எல்லா காரியமும் இயேசு எனக்கு கொடுத்தது. அல்லேலூயா. ஒரு கம்பெனியில், ஒரு நிறுவனத்துலேருந்து ஒருத்தர் வேலை செய்கிறான்னா, இப்போ நம்ம லியோமெட்டில் இருக்காங்க, ஒரு தம்பி ஒருத்தர் போகிறாரு, ஒரு வேலை விஷயமா போகிறார், கேஸ் போடுறதுக்காக போகிறாருன்னா, அவர் போக்குவரத்து, வரத்துக்கு போக்குவரத்து, அங்கே சாப்பாட்டுக்கு செலவு, ஒருவேளை அங்கே இரவு தங்க வேணும்னா அங்கே விடுதிக்கான கட்டணமும் இந்த நிறுவனம் தான் அவங்களுக்கு கொடுக்கும். எல்லா பொறுப்பும் நம்ம தான். இன்னும் கொஞ்சம் போச்சுன்னா அவங்களுக்கு எதிர்காலத்தில் இங்கே வேலை பார்க்குறா அவங்களுக்கு பிஎஃப் இருக்குது, ஏசி இருக்குது, இந்த காரியங்கள் எல்லாம் நிறுவனங்கள் செய்ய வேண்டிய பொறுப்பு. ஏன்னா இவங்க நம்மக்கிட்ட இருக்கிற வேலையாட்கள் அப்படின்னு சொல்லி. நம்மெல்லாம் இப்போ ஒரு சாதாரண ஒரு நிறுவனமே, லாபத்தை பார்க்க வேண்டும் என்று உழைக்கிற இந்த நிறுவனமே தன்னுடைய உழைப்பாளிக்கு இவ்வளோ காரியங்களை கொடுக்குமானால், பரலோகத்தின் குடிமகனாய் இருக்கிற, பரலோகத்தின் வேலையாட்களாய் இருக்கிற உன்னை கர்த்தர் வெறுங்கையாய் நீ கஷ்டப்பட வேண்டும் என்று விடுவாரா? வாய்ப்பே இல்லை. உனக்கு தேவையான பணபலத்தை கொடுப்பார், உனக்கு தேவையான ஞானத்தை கொடுப்பார், உனக்கு தேவையான டீம் கொடுப்பார், ஒரு குழுவை கொடுப்பார், உனக்கு தேவையான உடல் சரீரத்தை தேவன் கொடுப்பார். ஆனால் ஒரு காரியம் என்ன தெரியுமா? பேணி பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு நம்மிடத்தில் இருக்கிறது. அந்த பொறுப்பு, அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் நம்மகிட்ட இருக்கு. அவர் கொடுத்த காரியங்களை வீணடிக்கிறதுக்காக நம்ம இங்கே உண்டாக்கப்படலை. அவர் கொடுத்த காரியங்களை பாதுகாப்பதற்காகவும் அது கட்டப்படுவதற்கும் நமக்கு பொறுப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவனவன் திறமைக்கு ஏற்ப தாளந்துகள் கொடுக்கப்பட்டுள்ளது. ஒருத்தருக்கு 1 தாளந்து, ஒருத்தருக்கு 3 தாளந்து, ஒருத்தருக்கு 5 தாளந்து. அவனவன் திறமைக்கு, அவனுக்கு 5 வந்துருச்சு, எனக்கு 1 தான் கொடுத்துருக்காரு அப்படின்னு பாரபட்சம் பார்க்கறதில்ல. நான் அதை எப்படி பாதுகாத்து பராமரித்து அதை வளர்க்கிறேன் என்பது தான் விஷயம். இன்னைக்கு உங்ககிட்ட கர்த்தர் கொடுத்த அந்த பொறுப்புகளை, உங்கள்கிட்ட கொடுத்த அந்த திறமைகளை நீங்கள் தேவ ராஜ்யத்திற்காக எப்படி பயன்படுத்துகிறீர்கள்? நீங்கள் என்னென்ன காரியத்தை செய்து தேவ ராஜ்யத்தை கட்டியிருக்கிறீர்கள்? தேவனுக்காய் என்னென்ன காரியங்களை உழைத்திருக்கிறீர்கள்? கடைசி நாட்கள், இது கடைசி நாட்கள். இன்னும் எத்தனை நாள் உலகம் செல்லும்னு தெரியாது. ஆனால் முடிவு சமீபமாக இருக்கிறது. நாம் செய்து முடிக்க வேண்டிய காரியங்களை செய்து முடித்தவர்களாய், திராணியுள்ளவர்களாய், நாம் தேவனுடைய அந்த ராஜ்யத்தின் பணியை மிக சிறப்பாய் செய்தவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். அல்லேலூயா.
இயேசு அதை செய்து முடித்தாருங்க. இயேசு அதை செஞ்சு முடித்தார். எனக்கு இப்போது தெரிஞ்சிருச்சு, நான் வந்து பரலோகத்தின் குடிமகன், நான் பரலோகத்தின் வேலையை செய்யணும். நான் இங்கே வேலை செஞ்சாலும் முக்கியமான வேலை இது பரலோகத்தின் வேலை. நான் குடும்பத்தை பார்த்துக்கிட்டாலும் பிள்ளைகளை பார்த்துக்கிட்டாலும் நான் செய்ய வேண்டிய வேலை எது? பரலோகத்தின் வேலை. நான் சாப்பிட்டாலும் புசித்தாலும் குடித்தாலும் நான் செய்ய வேண்டியது எது? பரலோகத்தின் வேலை. இப்போ எனக்கு தெரிஞ்சிருச்சு, நான் அடுத்தது நான் என்ன பண்ணணும்? இப்போ எனக்கு நிறைய பொறுப்பு இருக்குது, நான் என்ன பண்ணணும்? நான் எப்படி போராடணும்? எனக்கு வரக்கூடிய போராட்டங்களை எப்படி ஜெயிக்கணும் அப்படின்னா ஜெபிக்கிறது தான். ரெண்டாவது காரியம் ஜெபிக்கிறது. முதல் காரியம் நான் சொன்னேன், நான் பரலோகத்தின் குடிமகன். ரெண்டாவது காரியம், நான் இது செய்து முடிப்பதுக்கு நான் என்ன செய்யணும்? ஜெபிக்கிறது. இதுதான் இயேசுனுடைய மாதிரி. இயேசு என்ன செய்தார்னா அதை தான் செய்தார். அவர் என்ன பண்ணார்? 40 நாள் வனாந்தரத்தில் உபவாசம் இருந்து என்ன பண்ணார்? ஜெபம் பண்ணார். ஜெபம் பண்ணி தான் ஊழியத்தை தொடங்கினார். அப்போ தான் இந்த வார்த்தையை சொல்கிறார். எத்தனை அற்புதங்கள்! எல்லா அற்புதத்துக்கு முன்னாடி ஆண்டவர் என்ன செய்கிறார்? ஜெபிக்கிறார். 5 அப்பம் 2 மீன் இருக்குது. உடனே என்ன பண்ணுறாரு? வானத்தை அண்ணாந்து பார்த்து ஜெபித்தார். லாசரு செத்து போயிட்டான், அங்கே ஒரு வல்லமையான காரியம் செய்யணும், உயிரோடு எழுப்பணும். அப்போ என்ன சொல்கிறாரு? ஜெபம் பண்ணிட்டு லாசருவே வெளியே வா அப்படின்றார். அவர் வார்த்தைக்கு வல்லமை இருந்தது, ஏன்னா அவர் ஜெபிக்கிறார். காணா ஒரு கல்யாணத்தில் முதல் அற்புதம் செய்யும்பொழுது கச்சாடிகள் தண்ணீரால் நிரப்பப்படும் பொழுது அவர் என்ன செஞ்சார்னா ஜெபித்தார். ஜெபித்து அதுக்கப்புறம் சொல்கிற வேலைக்காரர் பார்த்து மொண்டு ஊற்றுங்க அப்படின்ட்டார். அப்போ எல்லா காரியத்திலும் தேவன் ஜெபித்தார். சிலுவை பாடுக்கு போகிறதுக்கு முன்பதாகவும் தேவன் என்ன செய்கிறார்? கெத்செமனே தோட்டத்தில் ஜெபிக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு வசனத்தை நம்ம வாசிடுவோம். மத்தேயு 26ஆம் வசனம் 41லேருந்து வாசிப்போமா? மத்தேயு 26. நீங்கள் சோதனைக்குட்படாத படிக்க விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். ஆமென். தொடர்ந்து வாசிப்போம். 42. அவர் மறுபடியும் 2ஆம் தரம் போய், என் பிதாவே, இந்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணினான் ஒழிய இது என்னை விட்டு நீங்க கூடாதாகில் உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவது என்று ஜெபம் பண்ணினார். அவர் திரும்ப வந்தபோது அவர்கள் மறுபடியும் நித்திரை பண்ணுகிறதை கண்டார். அவர்களுடைய கண்கள் மிகுந்த நித்திரை மயக்கம் அடைந்திருந்தது. அவர் மறுபடியும் அவர்களை விட்டு போய் 3ஆம் தரமும் அந்த வார்த்தைகளையே சொல்லி ஜெபம் பண்ணினார். பின்பு அவர் தம்முடைய சீஷர்களிடத்தில் வந்து, இனி நித்திரை பண்ணி இளைப்பாருங்கள், இதோ மனுஷகுமாரன் பாவிகளுடைய கைகளில் ஒப்பு கொடுக்கப்படுகிற வேலை வந்தது. இங்கே பாருங்க, எத்தனை முறை ஜெபம் பண்ணாரா? 3 முறை. அப்போ அவர் சீஷர்கிட்ட அவர் என்ன சொல்கிறாரு? 1 மணி நேரமாவது விழித்திருந்து ஜெபம் பண்ணக்கூடாதா அப்படின்றாரு. அப்படின்னு சொன்னவர் 45ஆம் வசனத்தில் என்ன சொல்கிறாரு? இனி நித்திரை பண்ணி இளைப்பாருங்கள் சொல்கிறாரு. ஸோ நித்திரை பண்ணுறதுக்குன்னு ஒரு காலம் இருக்குது, விழிப்பாக இருக்கிறதுக்கு ஒரு காலம் இருக்குது. இப்போ இருக்கிற காலம் விழிப்பாக இருக்க வேண்டிய காலம். நித்திரை பண்ணக்கூடிய காலம் வரும். அந்த நேரத்தில் நம்ம ரெஸ்ட் எடுத்துக்கலாம், அந்த நேரத்தில் நம்ம சௌகரியமாக வாழ்ந்துக்கலாம். ஆனால் இது ரெஸ்ட் எடுக்கிற நேரம் அல்ல, சௌகரியமாய் வாழக்கூடிய நாட்கள் அல்ல, சொகுசாய் வாழக்கூடிய நாட்கள் அல்ல, சுகபோகமாய் வாழக்கூடிய நாட்கள் அல்ல, இயேசுக்காய் கடினமாய் உழைக்கக்கூடிய நாட்கள். நித்திரை பண்ணுற நேரம் இது கிடையாது. விழிப்பாக இருந்து ஜெபிக்கிறவர்களாக இருக்கணும். ஏன்னா பிசாசு எவனை விழுங்கலான்னு சொல்லிட்டு இருக்கார். அப்போ இயேசு நமக்கு ஜெபிக்கிற கற்றுக் கொடுக்குறார். மத்திய 6ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனத்தில் வாசிக்கும்போது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வார்த்தை தான். வசனம் வாசிச்சோன்னே தெரியும் பாருங்க, அட இந்த வசனமா அப்படின்ட்டு. என்ன வசனம்? நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது. போதுங்க. அப்போ சீஷருக்கு சொல்லி கொடுக்குறார், நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது அப்படின்னு சொல்லி. இன்ட்ரோடக்ஷன் இப்படி இருக்கணும், கண்டென்ட் இப்படி இருக்கணும், கன்க்ளூஷன் இப்படி இருக்கணும்னு சொல்லி ஜெபிக்கிறதுக்கு இயேசு என்ன சொல்றாரு? சொல்லி கொடுக்குறார். அதே போல தான் விழிப்பாக இருந்து ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறார். உங்கள் வாழ்க்கையில் நான் பரலோகத்தின் குடிமகன் அப்படின்னு நீ தெரிஞ்சுக்கிட்டேன், தேவன் எனக்கு கொடுத்த தரிசனம் என்னன்னு உனக்கு தெரிஞ்சிருச்சு. ஆனால் வாழ்க்கையில் ஜெபம் இல்லைன்னா உன்னால் ஜெயிக்க முடியாது. வாழ்க்கையில் ஜெபம் இல்லைன்னா கர்த்தருடைய சித்தத்தை செய்து முடிக்க முடியாது. வாழ்க்கையில் ஜெபம் இல்லைன்னா உன்னுடைய போராட்டத்தில் வெற்றி காண முடியாது. உன் வாழ்க்கையில் ஜெபிக்கலைன்னா நீ தனிமையாக இருந்து தோற்று போய் விடுவாய். கர்த்தருடைய பிரசன்னமே அந்த ஜெபத்தில் தான் இருக்குது, கர்த்தருடைய வார்த்தையும் அந்த ஜெபத்தில் தான் இருக்குது. அதனால தான் விழிப்பாக இருந்து ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்கிறார். எனது அருமை பிள்ளைகளே, இது வரைக்கும் நான் விழிப்பாக இல்லைனாலும் இன்னைக்கு விழிப்பாயிடுங்க. இன்னைக்கு தேவனை நோக்கி ஜெபம் பண்ணுங்க, தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ளுங்க. ஜெபம் நமக்கு ஜெயத்தை தரும், பலத்தை தரும், நம்முடைய வாழ்க்கையை கட்டும், நம்முடைய ஊழியத்தை கட்டும்.
தேவனுடைய ராஜ்யத்தை நீ கட்ட வேண்டும் என்று நினைத்தா இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க. பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்க. அல்லேலூயா. எனவே உங்கள் வாழ்க்கையில் 2 காரியத்தை நான் இப்போ சொல்லியிருக்கேன். இன்னும் நிறைய காரியங்களுக்கு சாயந்தரத்தில் நம்ம திரும்ப பார்ப்போம். முதல் காரியம் என்னது? நான் பரலோக குடிமகன், நான் அவருடைய சித்தத்தை செய்யணும்னா 2வது காரியம் என்ன பண்ணணும்? ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. இன்னைக்கு தலைப்பு என்னது? இயேசுவின் மாதிரி. இயேசுவனுடைய மாதிரியா, இயேசுவை போல் உள்ளவர்களாய் நாம் மாற வேண்டும். ஆமேன். எனவே நேரம் முடிஞ்சிருச்சு. நம்ம திருவிருந்துக்கு நேரம் ஆயத்தப்படுவோம். சாயந்தரத்தில் இதோட தொடர்ச்சியான செய்தியை நாம் கேட்க போகிறோம். இயேசுவின் மாதிரியாய் வாழ்வதற்கு ஒப்பு கொடுக்கிற நீங்கள் யார் என்பதை முதலில் தெரிந்து கொள்ளணும். இன்னாருடைய மகன், மகள், இன்னார் குடும்பத்தை, இன்னார் வேலையை சேர்ந்தவர்கள் அப்படின்றது நமக்கு ஒரு அடையாளமாக இருந்தாலும் பிரதானமான அடையாளம், நான் பரலோகத்தின் குடிமகன், பரலோகத்தின் வேலையை செய்வதற்காக நான் நியமிக்கப்பட்டிருக்கிறேன், அழைக்கப்பட்டிருக்கிறேன், முன்குறிக்கப்பட்டிருக்கிறேன். இதை நான் செய்து முடிப்பதற்கு இயேசுவை போல் நான் ஜெபிக்கிறவனாய் மாறுவேன். 3 முறை அவர் ஜெபம் பண்ணார். இந்த வேதத்தில் பார்க்கும்போது அநேக அற்புதங்களை செய்தவங்க எல்லாம் ஜெபித்திருப்பார்கள். தேவனுடைய பிரசன்னத்தில் காத்திருப்பாங்க. நாமும் ஜெயிக்கிறவர்களாக இருக்கணும்னா ஜெபிக்கிறவர்களாக இருக்கணும். பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, நான் ஜெயிக்கிறவனா இருக்கணும்னா ஜெபிக்கிறவனா இருக்கணும்னு சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்கள் ஜெபிக்கிறவர்களாக இருந்தீங்கன்னா ஜெயம் எடுக்கிறவர்களாய் தேவன் மாற்றுவாராக. ஆமென். தலைகள் தாத்தி ஜெபிப்போம்மா. அல்லேலூயா. ஸ்தோத்திர ஆண்டவரே, தகப்பனே உமக்கு ஸ்தோத்திர ஏசப்பா. ஆண்டவரே, நான் யாருன்னு தெரியாமையே ஆண்டவரே நான் இந்த உலகத்திற்குரியவனாய் நான் சுற்றி திறந்தேனே. தேவன் என்னை தேர்ந்தெடுத்தீங்களே சப்பா, என்னை கண்டு கொண்டீங்களே. என் வாழ்க்கையில் நீர் ஆண்டவரே, நீர் என் பேர் சொல்லி அழைத்தீங்க சப்பா. ஹல்லேலூயா. ஆண்டவரே, உலகத்தால் ஆண்டவரே நான் புறக்கணிக்கப்பட்டாலும் ஒதுக்கப்பட்டாலும் தேவன் நீர் என்னை நேசரை நீர் என்னை அணைத்து கொண்டு உம்முடைய வேலை செய்யும்படியாக கனமான ஊழியத்தை எனக்கு கொடுத்தீங்களே சப்பா. ஆண்டவரே, உம்முடைய சேவை செய்வதற்கு என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. நான் பரலோகத்திற்குரியவன், நான் உலகத்திற்குரியவன் அல்ல. நான் உலகத்திற்காக ஓடினது போதும், உலகத்தின் காரியத்தை சிந்தித்தது போதும். நான் இயேசுக்காய் ஓட போறேன் ஏசப்பா. நான் இயேசுடைய ராஜ்யத்திற்காய் ஓட போகிறேன். நான் தேவனுடைய சித்தத்தை செய்ய போகிறேன். அதுவே என் உணவு, அதுவே என் பாக்கியம். இயேசுடைய சித்தத்தை இந்த பூமியில ஆண்டவரே நான் செய்வேன் அப்படின்னு சொல்லி நீங்க என்னை எதிர்பார்த்துட்டு இருக்கீங்களே சப்பா. ஆண்டவரே, உங்களை ஏமாத்துற மாதிரி நான் வாழ்ந்திருக்கலாம். இன்னைக்கு நான் ஒப்பு கொடுக்குறேன் சப்பா. நான் உங்களை ஏமாற்ற மாட்டேன் ஆண்டவரே, நான் உங்களை ஏமாற்ற மாட்டேன். என் வாழ்க்கையை நீங்கள் ஆசீர்வச்சிருக்கீங்க, என் வாழ்க்கைக்கு தேவையானதை கொடுத்துருக்கீங்க, எனக்கு உடல் சுகம் பலனை கொடுத்துருக்கீங்க. என்னுடைய ஆண்டவரே, சரீரத்தில் எந்த குறைவில்லாமல் என்னை பிறக்க செஞ்சீங்க சப்பா. எனக்கு தேவையானதெல்லாம் கொடுத்துருக்கீங்க சப்பா. உங்களுக்காக நான் ஓட போகிறேன் ஆண்டவரே. உங்களுக்காக இந்த உதடு பேச போகிறது, உங்களுக்காக இந்த கால்கள் ஓட போகிறது. நீர் கொடுத்த இந்த கைகளை உங்களுக்காக ராஜ்யம் கட்டுவதற்காக என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபிப்போமா. ஹல்லேலூயா. Thank you Jesus. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இயேசுவே, ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. எல்லாரும் உள்ளத்துல ஆண்டவர் சமூகத்துல ஒப்பு கொடுங்க. இயேசுவே, உமக்காய் நான் ஒப்பு கொடுக்கிறேன். எஜமானரே, ஒப்பு கொடுக்கிறேன். சரீரத்தை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. Thank you Lord. அழியும் என் உதடுகள் கொண்டு அழியாவும் வார்த்தையை சொல்ல எத்தனாய் வாழ்ந்த என்னை தெரிந்தெடுத்தீ. அழியும் என் உதடுகள் கொண்டு அழியாவும் வார்த்தையை சொல்ல எத்தனாய் வாழ்ந்த என்னை பிரித்தெடுத்தே. ஆராதிப்பேன் அதை எண்ணியே, வாழ்நாள் எல்லாம் உம்மை மட்டுமே ஆராதிப்பேன், 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 ஆராதிப்பேன். அழியும் என் கைகளை கொண்டு அழியாவும் ராஜ்யம் கட்ட
பைத்தியமான என்னை தெரிந்தெடுத்தீர். அழியும் என் உதடுகள் கொண்டு அழியாவும் வார்த்தை சொல்ல எத்தனாய் வாழ்ந்த என்னை பிரித்தெடுத்தீர். ஆராதிப்பேன் அதை எண்ணியே சொல்லுமா, வாழ்நாள் எல்லாம் உமை மட்டுமே ஆராதிப்பேன், 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 ஆராதிப்பேன். எஜமானனே, எஜமானனே, உம் சேவைக்காய் என்னை அழைத்தீ. எஜமானனே சொல்லுமா, எஜமானனே, உம் சேவைக்காய் என்னை அழைத்தீ. அழியும் என் கைகளை கொண்டு அழியாவும் ராஜ்யம் கட்ட பைத்தியமான என்னை தெரிந்தெடுத்தீர். அழியும் என் உதடுகள் கொண்டு, உங்க சத்தம் கேட்கட்டும். எஸ் எஸ் ஆண்டவரே, பயன்படுத்துங்க. எஸ்ப்பா, என்னை பயன்படுத்துங்க ஆண்டவரே. ஓ தேங்க்யூ லார்டு. அழியும் என் கைகளை கொண்டு அழியாவும் ராஜ்யம் கட்ட பைத்தியமான என்னை தெரிந்தெடுத்தீர். அழியும் என் உதடுகள் கொண்டு. ஏசப்பா, என்னை பயன்படுத்துங்க ஆண்டவரே, என்னை பயன்படுத்துங்க ஆண்டவரே. ஒப்பு கொடுப்போமா. எத்தனாய் வாழ்ந்த என்னை பிரித்தெடுத்தீர். ஆமா ஆண்டவரே, ஒப்பு கொடுத்த ஒவ்வொரு உள்ளங்களையும் நீர் பயன்படுத்துவீராக. பரிசுத்த ஆவியானவரே, உள்ளத்தை பார்க்கிறவரே, நினைவுகளை அறிந்தவரே, இன்றைக்கு ஒப்பு கொடுத்த உங்களுடைய ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த வாரத்தில் நீர் பயன்படுத்தும். இந்த பிபிஎஸ்ல பயன்படுத்தும், எங்க திருச்சபையில பயன்படுத்தும், இந்த பட்டணத்தில் பயன்படுத்தும். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா. கர்த்தர் உங்களை பயன்படுத்த போகிறார், வல்லமையாய் பயன்படுத்த போகிறார். தேவனுடைய அனுக்கிரகம், அவருடைய பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல் தங்கி இருந்து கர்த்தர் இந்த பட்டணத்தில் உங்களை பயன்படுத்த போகிறார். தேவர் ராஜ்யம் கட்டும்படியாக கர்த்தர் உங்களை பேர் சொல்லி அழைத்திருக்கிறார். தலைகளை தாழ்த்தி ஜெபித்து முடிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஒப்பு கொடுத்த ஒவ்வொருவரும் உடைய கரங்களை ஒப்பு கொடுக்குறேன். இந்த திருச்சபையை உடைய கரங்களை ஒப்பு கொடுக்குறேன். வரக்கூடிய நாட்களில் இருக்க பிபிஎஸ் உடைய கரங்களை ஒப்பு கொடுக்குறேன். இந்த காலை ஆராதனை ஆசீர்வாதமாய் நடத்தினதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். வர தடைப்பட்டவர்களையும் நினைக்கிறேன். மாலை நேரத்தில் கொண்டு வாங்க. மாலை நேர ஆராதனை ஆசீர்வாதமாய் ஆண்டவர் மாற்றுங்க ஏசப்பா. இயேசுவின் மாதிரியாய் வாழ்வதற்கு தேவன் அனுக்கிரகம் செய்வீராக. உடைய கரங்களை ஒப்பு கொடுக்குறோம். இப்பொழுது திருவிருந்து ஆராதனை நீ ஆசீர்வதிங்க ஏசப்பா. சமூகத்தில் ஒப்பு கொடுக்குறேன். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். நாம் திருவிருந்துக்கு ஆயத்தப்படுவோம். மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்தவர்கள் முன்பதாக வந்து தேவனுடைய பந்தியில் நாம் கலந்து கொள்வோம்.